ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராவுக்கு வந்த புதுசில இட்லி இதில தான் பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமாங்க, இட்லிக்குன்னு தனியாவே இட்லி ரவான்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. ஸோ அதில தான் அவங்க வந்து இட்லி பண்ணுறாங்க. தோசை வந்து நார்மலா நம்ம பண்ணுற மாரி தான் பண்ணுறாங்க. இதுக்கு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 1ங்கிறது தான் ரேஷியோ. பாம்பே ரவையை விட ரொம்ப குட்டியா இருந்துச்சுங்க. ரொம்ப மெல்லிசாவும் இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இப்போ நாங்க 4 உலக்கு வந்து இட்லி ரவா எடுத்திருக்கோம். அதுக்கு 1 உலக்கு வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கோம். நல்லா 2 தடவ வாஷ் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். 2 ஹார்ஸ் கழிச்சு நம்ம வந்து அரைக்கும்போது, அந்த கூலிங்கில உங்களுக்கு வந்து உளுந்து வந்து நல்லாவே பொங்குங்க. நீங்க உள்ள வைக்கல அப்படின்னாலும், கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க அரைச்சாலுமே மாவு நல்லாவே பொங்கி வருங்க. கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உளுந்தம் பருப்பு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இத வந்து தனியா ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இட்லி ரவைய வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா டைட்டா புழிஞ்சு தனியா ஒரு பாத்திரத்தில வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவங்க உளுந்தம் பருப்பு வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ண அந்த வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 4க்கு வந்து 1 அப்படிங்கிற ரேஷியோ யூஸ் பண்றாங்க. இதுவே வெள்ளை உளுந்த வந்து 2ஆ உடைச்ச உளுந்தம் பருப்பு இருக்கும் இல்லைங்களா? அது யூஸ் பண்ணாங்கன்னா 3க்கு 1 அப்படிங்கிற ரேஷியோல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நாங்க வெறும் உளுந்தம் பருப்பும், இட்லி ரவைய மட்டும் வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். உப்பு வந்து ஆட் பண்ணலங்க. நம்ம வந்து இட்லி ஊத்தும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து கலக்கும்போதே நல்லா சாஃப்ட்டா நல்லாவே இருந்துச்சு. இது வந்து நைட்டு ஊத்துறதுக்காக காலையிலேயே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பாருங்க மாவு எவ்வளோ இதுவா இருந்துச்சுன்னு. இத வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ நைட் எடுக்கும்போது மாவு நல்லாவே பொங்கி இருந்துச்சுங்க. உப்பு ஆட் பண்ணல இல்லைங்களா? ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு, நம்ம வந்து கலக்கி வச்சுட்டோம்னா, இட்லி இப்போ வந்து ஊத்துறக்கு ரெடி ஆயிருச்சு. நாங்க வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல தான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இட்லி ரவையிலலாம் போட்டு நாங்க இட்லி செய்ய மாட்டோம். அரிசி ஊற வச்சு கருப்பு உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி வந்து ஊத்தி உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணா சூப்பரான இட்லி ரவா இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றோம். நம்ம ரவா இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? அத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்தது. ஏன்னா ரவை வந்து குட்டி குட்டி ரவையா இருந்தது இல்லைங்களா? அதனால இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.